பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த நாளிலே நாம் பார்க்க போவது சமாதான பிரபு. நாம் ஆராதிக்கிற தேவன் சமாதான பிரபுவான ஒரு தேவன். அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது நமக்கு ஒரு பாலகனாக எப்படி கொடுக்கப்பட்டார் அப்படின்னா, சமாதான பிரபுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சமாதான பிரபு. இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல சமாதானம் நிலைத்திருக்கிறதா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு காரியம். குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு சமாதானம் குலைந்த ஒரு நிலைமையில தான் போய்கொண்டிருக்கிறது. பண்டிகை காலங்களுக்குள்ளாக நம்ம நுழைய போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சமாதானத்தோடு நம்ம எல்லா காரியத்தையும் செய்கிறோமா? சமாதானத்தின் தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆனா நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது, குடும்பங்கள்லையும் சரி, சபைகள்லையும் சரி, ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. தேவன் அதை மாற்றும்படிக்கு நாம தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். சமாதான பிரபுவை ஆராதிக்கிற நமக்கு முதல்ல சமாதானம் இருக்கப்பட வேண்டும். அந்நியருக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடுறோம், வாழ்த்து சொல்லி ஆண்டவரே அவங்க சமாதானமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு சமாதானங்கள் இருக்கிறதா? சபைகள்ல ஒரு சமாதானம் இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறதா? கொஞ்சம் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். சமாதானங்கள் இல்லாத ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே எங்களுக்கு அந்த சமாதானத்தை தருவீராக. முதல்ல எங்க குடும்பங்கள், எங்க சபைகள் ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும். இன்னைக்கு நம்ம முதல்ல ஆண்டவரிடத்துல கேட்க போற முதல் காரியமே தான். இன்னைக்கு ஏன்னா நம்முடைய சபையும் நம்முடைய வீடுகளுக்குள்ள முதலாவது சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும். அப்பதான் நாம அநேகருக்கு சாட்சியாக நிற்க முடியும். என்ன, சமாதானத்தை கெடுக்கிறதற்கு சத்துரு தீவிரமாய் போராடுவான். நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம், ஏன்னா ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார் அப்படின்னா பிசாசு அதுக்கு ஆப்போசிட்டா அந்த சமாதானத்தை நம்ம இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு என்ன காரியங்கள் எல்லாம் செய்வானோ அது எல்லாத்தையுமே பிசாசு செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். நான் வசனம் சொல்லுகிறபடி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல விழுந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்கினை அவர் மேல விழுந்து அவர் சமாதான பிரபுவை நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். சமாதான பிரபுவா தான். ஏன்னா அது வரைக்கும் பூமியிலே சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையிலே தான் இந்த பூமி போய்கொண்டிருந்தது. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் போய்கொண்டிருந்த ஒரு காலம். தேவன் மனுஷனை மீட்கும்படியாக எத்தனையோ பேர் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆனா அத்தனை பேருக்கிட்டையுமே இருந்து வராத ஒரு தேவ சமாதானம் கொண்டு வரும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நமக்கு அவரை ஆராதிக்கக்கூடிய இடங்களுக்குள்ளே இன்னைக்கு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், சத்துரு என்னைக்குமே சமாதானத்தை கெடுக்கிறவனாக தான் வந்து நிற்பான். ஏன்னா தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவன், அவருக்கு ஆப்போசிட்டா பண்றது மட்டும்தான் அவனுடைய பிரதானமான வேலை. அதை அவன் தெளிவா செய்து கொண்டிருக்கான். இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீர் சமாதான பிரபுவாய் வந்தீரு, எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க சபைகளுக்குள்ள, எங்களுடைய இல்லங்களுக்குள்ள, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாக்கப்பட வேண்டும். எங்க தேசங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாக்கப்படும். அதுக்கு ரொம்ப அஸ்திவாரம் என்ன அப்படின்னா, நம்முடைய சபைகளுக்குள்ள நமக்குள்ள அந்த சமாதானம் விதைக்கப்பட வேண்டும். ஒரு காரியங்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது ஒரு சமாதான குலைச்சலான சூழ்நிலைகள் வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூடி வரக்கூடிய நாட்கள், அந்த பண்டிகை காலங்கள்ல அதிகபட்சமா ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே இந்த பண்டிகை காலங்கள்ல எல்லாமே சமாதானமா முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு ஜெபமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஏனென்றால் நம்ம சமாதானத்தின் தேவனை ஆராதிக்கிறோம். நாம் மற்றவர்களை சமாதானம் பண்ண வேண்டுமே ஒழிய மற்ற காரியங்களை கொண்டு வருகிறதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. முடிந்த அளவிற்கு எல்லாரோடும் கூட சமாதானமா இருக்க நாம் முயற்சிப்போம். ஏன்னா தேவன் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்க, சமாதான பிரபுவாக தான் இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு ஆண்டவரே உங்க சமாதானத்தை விதைக்க எனக்கு கிருபை தருவீராக. அந்த சமாதானம் எனக்குள்ள முதல்ல நிறைந்திருக்கணும். அதற்கு என் மூலமாக அந்த சமாதானம் எங்களுடைய சபைகளுக்குள்ள பரவ வேண்டும். எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள, எங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுக்குள்ள, எல்லாருக்குள்ளே அந்த சமாதானம் பரவ வேண்டும். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தருவீராக ஆண்டவரை பார்த்து இப்ப நம்ம கேட்க போறோம். சமாதான பிரபுவாய் வந்த தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. முதல்ல நான் எல்லாரையும் சமாதானம் பண்ணுகிறவனாக இந்த பூமியில காணப்பட வேண்டும்.
அதற்கு பின்பாக நான் போகிற இடங்கள்ல எல்லாமே இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கு, வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்கு, முரண்பாடான சூழ்நிலைகள் இருக்கு, வாக்குவாதமான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா நான் அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்துக்குள்ள ஒரு சமாதானம் வர வேண்டும். நான் சமாதானம் பண்ணுகிறவனாக இந்த பூமியில நிற்கப்பட வேண்டும். நான் போகிற இடத்துல எந்த இடத்துக்குள்ள நான் கால் வைக்கிறேனோ கால் வைக்கிற இடத்தில் எல்லாம் ஒரு சமாதானம் உண்டாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. ஏன்னா அவர் சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு வந்தாரே. அவரை ஆராதிக்கிற நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் போய் இருக்கிற இடங்கள்ல வாக்குவாதமான சூழ்நிலைகளா இருக்கு, பிரச்சனைகளா இருக்கு, பிரிவினைகளா இருக்கு அப்படிங்கிற இடத்துல நான் போகும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாக்கப்பட வேண்டும். தேவன் அதை தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதை கொடுக்க இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த கிருபை ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தருவீராக. நான் சமாதானம் பண்ணுகிறவனா தான் இருக்கணும். என் மூலமா எந்த வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வராதபடிக்கு ஒரு சமாதானத்தின் பாத்திரமாக கர்த்தர் என்னை வைப்பீராக. என் வீடுகளுக்கு நான் சமாதானமாக இருக்கட்டும். நான் ஆராதிக்கிற சபைக்கு நான் சமாதானமாக இருக்க வேண்டும். என் நிமித்தம் எந்த இடரலுமோ நிந்தைகளுமோ வாக்குவாதங்களுமோ பிரச்சனைகளுமோ வராதபடிக்கு என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக முதல்ல எனக்கு கொடுத்து என் மூலமாக அந்த சமாதானத்தை பரவச் செய்கிறவனாக நான் இருக்க வேண்டும். நான் போகிற இடத்திலே சமாதானத்தை பற்ற வைக்கிறவனாக நான் நிற்க வேண்டும். தேவன் அதை தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் சமாதான பிரபுவாக தான் இந்த பூமிக்கு வந்தார். என்னை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் வந்த தேவன் எப்படிப்பட்டவரா வந்திருக்கிறாரு அப்படின்னா, சமாதான பிரபுவா வந்திருக்கிறாரு. அவரை சொல்லுகிற நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்னா, நான் போகிற இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாக நான் இருக்க வேண்டும். அப்போதான் நான் தேவனுடைய புத்திரனாக, தேவனுடைய பிள்ளையாக நான் மாறுகிற ஒரு அங்கீகாரத்துக்குள்ள நான் வர முடியும். எனவே இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு உத்தரவாதம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்டவரை சமாதான பிரபுவை ஆராதிக்கிற நான் சமாதானத்தோடு நிற்க வேண்டும். என் இருதயத்துக்குள்ள முதல்ல சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கடுத்து நான் ஒரு சமாதானத்தை பரவச் செய்கிறவனாக, சமாதானத்தை பற்ற வைக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். எனக்கு அந்த கிருபையை தருவீராகன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போகிறோம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சமாதானத்தை பரவச் செய்கிறவர்களாக, சமாதானத்தை பற்ற வைக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் போகிற இடத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் கால் வைக்கிறோமோ அந்த இடத்துல அப்பா முரண்பாடாய் நிற்கிற சூழ்நிலைகள் மாறி ஒரு சமாதானம் உண்டாகுகிற ஒரு சமாதானத்தின் கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, தேவ சமாதானத்தை தேசம் எங்கிலும் பற்ற வைக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவீராக. உங்க கரம் இப்பொழுதே எங்கள் மேல தங்கி இருப்பதாக. விடுதலை நாயகன் வெற்றியை கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்திலே முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலன் கீழாக நசுக்குவீர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிற சத்துருக்களின் கிரியைகள் எங்கள் எல்லைகளை விட்டு, சபைகளை விட்டு, தேசங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. எல்லா இடங்களிலேயும் தேவ சமாதானம் நிறைந்திருக்கட்டும். சமாதான பிரபுவாய் எங்களை மீட்க வந்த தேவன் சமாதானத்தை கொடுத்து எங்களை அற்புதமாய் நடத்தும்படி எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.